அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் தான் நான் கழுவுறேன். சிக்கன் கழுவி எடுத்துக்கிட்டு நான் வந்து பிரியாணிக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். பிரியாணிக்கு வந்து பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு நம்ம போடுற எப்பொழுதும் போடுற மசாலா, பிரிஞ்சி இலை, ரம்பு இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பல்லாரியும் போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி தாளிக்கிறோம். தாளித்ததுக்கு அப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, பிரியாணி மசாலா இதையும் அது கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, கழுவி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை நான் ஏற்கனவே நான் வந்து மசாலா போட்டு விரவி தான் வச்சுருந்தேன். அதை திருப்பி இது கூட எடுத்து போடுறேன். அது போடும்போதே தக்காளி, பச்சை மிளகா அதையும் ஒன்றா போட்டுட்டு இதையும் சிக்கனையும் அதில் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழம் அதையும் நான் அதில் பிழிஞ்சு ஊற்றிக்கிடுதேன். தயிர் ஒரு அரை டம்ளர் தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மல்லி இலை, புதினாக்கீரை, கருவேப்பிலை இது எல்லாம் அதோட ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுலேயே அது தீ சிம்மில் வச்சுட்டே வேகும்போதே தண்ணி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் வெந்துருமா எப்படி கிரேவி மாதிரி இது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அரிசி ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பாஸ்மதி ரைஸ்க்கு சீரக சம்பானா டபுளாக ஊற்றிக்கிடுங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தண்ணி கொதித்ததும் அரிசியை கழுவிட்டு அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். சம்பளும் வச்சாச்சு. நேற்று செஞ்ச புட்டிங் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வெளியில் போய் சாப்பிடலாம். இன்றைக்கி சண்டேயாக இருக்குல்ல, அப்போ வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாகர்கோவிலில் வட்டக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களோட மத்தியானம் லஞ்சு நாங்கள் அங்கே கொண்டு போய் தான் சாப்பிட்றோம். இது ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.